செய்ய போகிறோன்னா மில்க் பவுடர் ரவா கேக் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவையும் மில்க் பவுடரும் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பால்கோவா 1/2 கப் எடுத்துக்கலாம். இது நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கோவா. நேற்றே நாங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப்பு மில்க் பவுடர், 1 கப்பு ரவை, 1/2 கப்பு பால், கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 கப்பு கோவா சேர்த்துக்கலாம். கோவா நல்லா இது மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ கோவாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு பால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நம்ம ரவை வேகிறதுக்காக தான் ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேனில் ஒட்டாமலே வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கை எடுக்காமலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம விட்டோன்னா அடிப்பிடிச்சிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி திக்காகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே நட்ஸு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மில்க் பவுடர் ரவை கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலோ இல்லை ட்ரேவோ எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை மில்க் கேக்கை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியால் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 1 ஹவருக்கு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ ஒரு நைஃப்பில் இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மில்க் பவுடர் ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகே. பாய்.